அதாவது நம்ம நாட்டில வந்து யாராச்சும் ஒரு பப்ளிக் ஹால்ல, ஓப்பன் ஃபோரம்ல வந்து லஞ்சம் கிஞ்சம் வாங்குனாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு என்ன மாரி தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா அவர புடிச்சு ஜெயில்ல போட்டுருவாங்க. அவருக்கு வந்து பனிஷ்மென்ட் உண்டு. ஆனா, இந்த மாரி ஒரு சம்பவம் அமெரிக்கால நடந்திருக்குது. அமெரிக்கால அது யாரு லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஓப்பன் ஃபோரம்ல ஒரு பிரஸ் மீட் முன்னாடி உலகமே அவர வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த மாரி ஒரு சமயத்தில ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ கிட்ட இருந்து லஞ்சமா சில பொருள வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் லஞ்சத்த வாங்கிட்டு சில விஷயங்கள அவருக்கு வந்து செஞ்சு குடுத்துருக்காரு. அது என்னென்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ள டீட்டெயிலா சொல்றேன். அடுத்தது 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்து நம்ம நாட்டு மேல டாக்ஸ போட்டாரு. அதுக்கு நம்ம மினிஸ்ட்ரி அஃபேர்ஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளை அவருக்கு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து டாக்ஸ் ஏத்துறாரு. இந்த மாரி பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையில பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த ஒரு விஷயமும் சொல்லாம இருக்காரு. எந்த ஒரு ரிப்ளையும் டொனால்ட் ட்ரம்ப்க்கு பர்சனலி குடுக்காம இருக்காரு. நம்ம நாட்டு மக்கள்ட்டயும் எந்த ஒரு விஷயத்தையுமே பேசாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து நம்ம நாட்டு மக்கள்ட்ட சில விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்தது 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப டொனால்ட் ட்ரம்ப் நம்ம நாட்டு மேல டாக்ஸ போட்டிருக்காரு. ஆனா, இந்த டாக்ஸ் வந்து எல்லா பொருட்கள் மேலயும் அப்ளிகபிளான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. இதுல எவ்வளோ பெரிய சாடிஸ்ட்ன்னு வேற அவரு ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப அந்த அமெரிக்காவுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து அத்தியாவசியமா மேண்டேட்டரியா சில பொருட்கள் தேவைம்ல, அந்த தேவைப்படக்கூடிய பொருட்கள் வந்து அவர் டாக்ஸ் போடாம எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சிருக்காரு. அது என்னென்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா தான் இந்த மாரி விஷயங்கள் குளோபல் அஃபேரா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் அஃபேரா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம சேனல்ல எவ்ரிடே அப்லோட் பண்றோம். இந்த டொனால்ட் ட்ரம்போட சம்பவம் எப்ப ஆரம்பிச்சுச்சோ, அதுலருந்து கன்டினியூஸா சின்ன சின்ன அப்டேட் டெய்லி ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த மாரி வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா தான் யூடியூப்காரன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவான். இந்த பாருப்பா எவ்ரிடே வீடியோஸ் வருது. வீடியோஸ் வந்துருச்சு வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவான். அண்ட் அதே சமயத்துல எனக்கு இந்த மாரி விஷயத்துல நான் உங்கள்ட்ட வந்து சேர்க்கிறேன்ல, எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் குடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். ஃபர்ஸ்ட்டு நம்ப பிரதமர் மோடி கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பல பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் வந்து இன்னும் பிரதமர் மோடி டொனால்ட் ட்ரம்ப் டாக்ஸ போட்டாரு. அவருக்கு பர்சனலா ரிப்ளை பண்ணாம இருக்காரு. அண்ட் அதே சமயத்தில நம்ம மக்கள்கிட்டயும் இத பத்தி எதுவுமே பேசாம இருக்காரு. ஏன் சைலன்ட்டா இருக்காருன்னு சொல்லிட்டு பல மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவர் வந்து அவருக்கு ரிப்ளை பண்ணல. பர்சனலா ரிப்ளை பண்ணல. ஆனா, மக்கள் கிட்ட சில விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது தலைவனோட கரப்ஷன். டொனால்ட் ட்ரம்போட கரப்ஷன். அதுக்கப்புறம் தலைவன் வந்து எந்த அளவுக்கு சாடிஸ்ட்டு. நம்ம மேல எந்தெந்த பொருட்கள்லாம் டாக்ஸ போட்டிருக்காரு, எந்தெந்த பொருட்கள்லாம் டாக்ஸ போடல. அத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். இவரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்களேன் மக்களே, ட்ரம்ப் வந்து நம்ம மேல 50% டாக்ஸ போட்டிருக்காரு. சரி. இந்த 50% டாக்ஸ எதுக்கு போட்டு வச்சிருக்காரு? நம்ம வந்து ரஷ்யா கூட பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அந்த பிசினஸ் வந்து முடிச்சுக்க சொல்றாரு. அண்ட் அதே சமயத்துல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒத்து வராதான். அண்ட் இனிமேல் நம்ம அமெரிக்கா கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னா நம்ம வந்து ரஷ்யாவை பகைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமாண்டை வைக்கிறாரு. அண்ட் 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ரஷ்யா கூட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த ஆயில்லாம் வாங்கிட்டு இருக்கோம், வெப்பன்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கோம்ல, இந்த பிஸ்னஸில் வரக்கூடிய ஃபண்டு அந்த வருமானத்தை வச்சு தான் ரஷ்யா வந்து உக்ரைனை தாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த உக்ரைனில் உயிரெல்லாம் பறி போயிட்டு இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம இந்தியாவும் ஒரு காரணம் தான். நம்ம இந்தியா ரத்தக்கரை படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொய்யான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது 4வது விஷயம், 4வது டிமாண்ட் அவர் என்ன வைக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்குள்ள வந்து அமெரிக்காவோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், அங்கே விவசாயம் சார்ந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீயா டாக்ஸே இல்லாமல் நம்ம நாட்டு மக்கள்கிட்ட விற்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து ஒத்துக்கிட்டா, அவர் என்னென்ன ஆர்டர் போடுறாரோ இந்த ஆர்டர்லாம் நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம்னா நம்ம மேலே டாக்ஸ் நீக்கிறேன்னு சொல்றாரு. இதுல இருந்து இந்த 50% டாக்ஸ் கூட இன்னும் ஜாஸ்தியாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க போகிறதில்ல. நம்ம வந்து ரஷ்யா கூட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் உடச்சிக்க போகிறதில்ல. ரஷ்யா கூட பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ் அதையும் நம்ம உடச்சிக்க போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நாட்டு மக்களோட நலனுக்காக நம்ம வந்து சில முடிவுகளை, டஃப்பான முடிவுகளை வந்து நம்ம எடுத்து தான் ஆகணும். வேற ஒரு நாடு வந்து நம்ம கூட ஆர்டர்லாம் போடக்கூடாது. நீ அவன் கூட பிஸ்னஸ் பண்ணாம இரு, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு ஆர்டர்லாம் போட முடியாது. இது வந்து நம்ம நாட்டு மக்களோட நலனுக்காக நம்ம வந்து இந்த முடிவு எடுத்திருக்கோம். அண்ட் அதே சமயத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இவர் வந்து நம்ம நாட்டுக்குள்ள ஃப்ரீயா அக்ரிகல்ச்சர் சார்ந்த ப்ராடக்ட் வந்து விற்கணும்னு சொல்றாரு. நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டு அதை வந்து அலோவ் பண்ண மாட்டோம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம், நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாடோட எக்கனாமி வந்து 50% ஆஃப் எக்கனாமி வந்து மற்ற மல்டிபிள் பிசினஸ் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, இன்னொரு 50% எக்கனாமி வந்து நம்மளோட விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. 100ல 50% பேர் வந்து ஒரு 50 பேர் வந்து விவசாயம் தான் இன்னும் நம்ம நாட்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நம்ம வந்து அநீதி இழைக்கிற மாதிரி ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. அவர் என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்ல, என்னதான் 50% டாக்ஸை போட்டாலும் பரவாயில்ல, நம்ம எக்காரணத்தை கூட அவரோட ப்ராடக்ட்டை, அமெரிக்காவோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை ஃப்ரீயா டாக்ஸே இல்லாமல் இந்தியாவில் விற்கிறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. இதில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா ரீசன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இன்கேஸ் அமெரிக்காவோட இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து இந்தியாவில் ஃப்ரீயாக விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட காசு இருக்குது. அமெரிக்கா பயில்கிட்ட இல்லாத காசே கிடையாது. அவங்க வந்து இந்த ஜியோ பண்ணாங்களே, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிவிட்டோம், திருப்பி நான் சொல்கிறேன். ஜியோ வந்து ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணாங்க, அவங்ககிட்ட ஏகப்பட்ட காசு இருந்துச்சு. காசு இருந்ததுனால மார்க்கெட் வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. ஃப்ரீயாக இன்டர்நெட்டை கொடுத்து, லோ காஸ்ட்டில் இன்டர்நெட்டை கொடுத்து மார்க்கெட் வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த அமெரிக்கா நாட்டு பயிர்களும் பண்ணுவானுங்க. அவங்ககிட்ட காசு இருக்குது, அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வந்து ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களும் அதுக்கு வந்து அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் உள்நாட்டு விவசாயிகள்லாம் இருக்காங்களே, இங்கே அறுவடை பண்ணி இங்கே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரித்து இங்கே நாட்டு மக்கள்கிட்ட நம்ம நாட்டு மக்கள்கிட்ட வித்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதனால பாதிப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டு மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு காசு கிடையாது. அமெரிக்கா நாட்டுக்காரன்ட்ட இருக்கிற அளவுக்கு நம்மள்கிட்ட அவ்வளோ பணக்காரங்க கிடையாது நம்மளோட விவசாயிகள் எல்லாமே. ஸோ நம்மளோட விவசாயிகள் கண்டிப்பாக இதனால பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால எக்காரணத்தை கொண்டும் அமெரிக்காவோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை நம்ம நாட்டுக்குள்ள ஃப்ரீயாக, அதுவும் டாக்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் விற்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷனை எடுத்திருக்காரு. இதுதான் நம்ம மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம டொனால்ட் ட்ரம்போட விஷயத்துக்கு வருவோம். ட்ரம்ப் இப்போ ஓப்பன் ஃபோரம் அல்ல 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தார். நம்ம வந்து இந்தியா மேலே 25% டாக்ஸை போட்டோம். 25% டாக்ஸை போட்டதுனால இந்தியா வந்து நம்மளோட ஆர்டரை வந்து ஒபே பண்ணுவாங்க நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வந்து ஒபே பண்ணல, நம்மளை வந்து அவமதிச்சிட்டாங்க. ஸோ அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக 50% டாக்ஸாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தை சொன்னார். அண்ட் இதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50% டாக்ஸோட நான் நிப்பாட்ட போகிறதில்ல, இப்பயும் இந்தியாவுக்கு வந்து ஒரு அடுத்த சான்ஸ், செகண்ட் சான்ஸ் இருக்குது. இப்போ இந்தியா வந்து நான் சொல்கிற பேச்சை கேட்டாங்கன்னா இந்த டாக்ஸை நான் எடுத்துருவேன், இல்லாட்டி இதை வந்து அப்படியே டபுள் ஆகிற கூட என்கிட்ட ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ ஒன்று போடுறேன், அந்த ஓரமாக ஒருத்தர் வந்து நிற்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து டிம் குக், ஆப்பிளோட சிஇஓ. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 24 கேரட்டாக ஏதோ ஒரு கோல்டன் பன்னு மாதிரியே ஒரு பிளேட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அது மேலே ஆப்பிளோட ஒரு சிம்பிள், கிளாஸில் கட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள், அதை வந்து அதில் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அதை வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு கொடுக்குறாரு. இது வந்து கிஃப்டாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகமே பார்க்குற அந்த சமயத்தில் டிம் குக் வந்து இதை கொடுத்துருக்காரு. எதுக்கு டிம் குக் இதை கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் சைனாக்கு அடுத்து நம்ம இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ண ஐஃபோன் எல்லாமே அமெரிக்காவுக்கு விற்கணும்னா, அமெரிக்காவோட கம்பெனி தான் ஐஃபோனு, ஆப்பிள். அதுவே அவங்க வந்து அமெரிக்கா அவங்க நாட்டு மக்கள்கிட்டே விற்கணும்னா அதுக்கு வந்து 50% டாக்ஸ் வந்து ட்ரம்ப் வந்து போட்டு வச்சிருந்தாரு. ஏன்னா நம்ம மேலே 50% டாக்ஸை போட்டிருந்தார்ல, ஸோ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னா 50% டாக்ஸ் ஐஃபோனுக்கு அப்ளிகபிளாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து கவர் பண்ணுறதுக்காக டிம் குக் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது வந்து என்னோட சின்ன கிஃப்ட்டு, இது வந்து நான் டொனால்ட் ட்ரம்புக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பிள் இந்த 24 கேரட் அந்த பண்ணை வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து ஓப்பன் ஃபோரம் அல்ல, இது வந்து கிஃப்ட்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஆக்சுவலி இது வந்து ஒரு கரப்ஷன் தான், ஒரு லஞ்சம் தான் சொல்லணும். இப்போ இதனால டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஓ நம்ம பையனாப்பா நீ, நான் வந்து டிம் குக்கை எப்பவுமே பாராட்டுவான்ப்பா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஆளுப்பா டிம் குக்கு, ரொம்ப ஒரு திறமைசாலிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளா 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 விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு இதையும் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பண்ணா வாழைப்பழமோ மனுஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 50% டாக்ஸ் வந்து ஆப்பிளுக்கு கிடையாது, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த மனுஷனெல்லாம் எவன் தான் லீடர் ஆக்கினா? நானும் தொடர்ந்து ஒரு 5 வீடியோ சொல்லிட்டேன், நானும் 5 வீடியோவில் இதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மனுஷனை எவன் தான் என் லீடர் ஆக்கினா? எனக்கு சுத்தமாக புரியல. எதுக்கு ஏன் ஓட்டை போட்டீங்க? எதுக்கு ஓட்டை போட்டு விட்டு இப்போ வந்து இந்த பண்ணை போய் கொடுக்கணும், தங்க பண்ணை போய் கொடுக்கணும், இந்த மனுஷனுக்கு கரப்ஷன் பண்ணணும், எதுக்கு இந்த லஞ்சத்தை கொடுக்கணும்? எனக்கு சுத்தமாக புரியல. இதுக்கு அடுத்து நம்ம 3வது விஷயத்துக்கு வரும். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் எல்லா பொருள் மேலேயும் டாக்ஸ் போட்டார். அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் ப்ராடக்ட் 50% டாக்ஸை வந்து எடுத்துட்டாரு. பிகாஸ் அவருக்கு லஞ்சம் கிடச்சிச்சு, லஞ்சம் கிடச்சனால அவர் வந்து எடுத்துட்டாரு. அடுத்தது சில விஷயத்து மேலே டாக்ஸை போடாமல் விட்டுருக்காரு. அது என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்ஓட நேஷனல் செக்யூரிட்டிக்கு தேவைப்படக்கூடிய ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதே சமயத்தில் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் டாக்ஸ் வந்து போடாமல் வச்சிருக்காரு. இந்த 50% டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய சாடிஸ்ட் பாருங்கள் இந்த ஆளு. யூஎஸ்ஓட நேஷனல் செக்யூரிட்டி
யூட்டிலிட்டிக்கு தேவைப்படக்கூடிய ஃபார்முலா ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டீலாக இருக்கட்டும், அலுமினியம் இருக்கட்டும், அதுக்கு மட்டும் டேக்ஸ் கிடையாது. மற்ற பொருட்கள்லாம் டேக்ஸ். அண்ட் ஆப்பிள் லஞ்சம் வாங்கிட்டார்ல, லஞ்சம் வாங்கினால ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து டேக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதிலிருந்தே தெரியுது இந்த ஆள் வந்து எவ்வளோ பெரிய சாடிஸ்ட். இந்த ஆள் வந்து ஒரு குவாலிஃபைடு லீடரே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த ஆளோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே டாக்ஸ் மேலே டாக்ஸை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா எல்லாருமே அமெரிக்காவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருவாங்க. மேனுஃபேக்சர் யூனிட் எல்லாமே அமெரிக்காவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அங்கே நல்லா அமெரிக்கா வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுதான் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே அமெரிக்காவை நம்பி நம்ம இந்தியா வந்து ஒரு 25-30% வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி தான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சைனா கூட ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கோம். பரம எதிரி நம்மளுக்கு. நம்ம வந்து சைனா கூட ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கோம். ரஷ்யாவுக்கு ஆரம்பத்துலேருந்து நம்ம ஃப்ரெண்டு. அண்ட் பிரேசிலோ நம்ம கூட வந்து ஒரு டீம் அப் ஆயிருக்கிறாங்க. டீம் அப் ஆயிட்டு இப்போ இந்த 4-5 பேரும் இந்த பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு, நேத்தே நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளே ஒரு குரூப் வந்து உருவாக்குவோம், நமக்குள்ளே நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிக்குவோம், எத்தனை நாள் தான் நம்ம வந்து இந்த வெள்ளைக்காரன் நம்பியே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சைனாக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு, பிஸ்னஸ் டீல் பேசுறதுக்காக போறாரு. அங்கே ரஷ்யாவிலேருந்து நம்ம நாட்டுக்குள்ள பிஸ்னஸ் டீல் பேசுறதுக்காக புட்டின் வர இப்போ வரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நாளுக்கு நாளா இந்த பிரிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் தான். அவர் போட்ட ஸ்கெட்சே வேற. எல்லாருமே வந்து சாரி சொல்லிடுவாங்க, எல்லாருமே வந்து இவரோட ஆர்டர் ஒபே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இது வந்து அவருக்கே பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனல் நேற்றே போட்டோம், பார்க்கலாம், போய் செக் பண்ண பாருங்க. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பாய்.